அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழக ஆயர் பேரவையின் துணைத் தலைவரும் மத நல்லிணக்க பல்சமய உரையாடல் பணிக்குழுவின் தலைவருமான தர்மபுரி ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் அவர்களே, இங்கே பிற சமயங்களை சார்ந்த அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் பிரதிநிதிகளாக வந்திருக்கிறார்கள். திருவாளர் பாஸ்டர் விமல், பிரம்மகுமாரி, ஜியாவுதீன் தாவூத் என்னும் அன்பான சகோதர சகோதரிகளே, சேலம் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு தந்தை மைக்கேல் ராய் செல்வம் அவர்களே, பொருளாளர் தந்தை ஜேக்கப் அவர்களே, தமிழக அளவில் இப்பணிக்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கிற தந்தை பெனடிக்ட் அவர்களே, பேராலய பங்கு தந்தை லாசர் அவர்களே, நம்முடைய மறை மாவட்டத்தில் இப்பணிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தந்தை அருள்வளன் அவர்களே, மெய்ப்பு பணி நிலையத்தின் இயக்குனர் தந்தை கிஷோர் அவர்களே, அனைத்து அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த குழந்தை இயேசு பேராலய பங்கு மக்களே, பிற நம்பிக்கைகளை சார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் முதலில் ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே ஆண்டவர் இயேசு பிறந்த போது இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட குலத்துக்காக, இனத்துக்காக, மொழிக்காக அவர் பிறக்கவில்லையாம். மக்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியூட்டுகின்ற செய்தி அவருடைய பிறப்பு என்றுதான் சமணசுகள் இடையர்களுக்கு அறிவித்தார். அந்த மகிழ்ச்சியை சேலம் நகரம் முழுவதும் கொண்டாடுவது, ஏன் உலகம் முழுவதும் கொண்டாடுவது தகுதியும் நீதியுமாகும். ஒவ்வொரு விழாவும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் எல்லா மதங்களும் இந்த கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களிலே ஒத்துப்போவதை நான் பார்க்கிறேன். கிறிஸ்மஸ் விழா என்றால் பாடல்கள் இல்லாமல் இருக்க முடியாது, கரல் சிங்கிங் இல்லாமல் இருக்க முடியாது. அதில் கிறிஸ்தவ வழக்கத்தில் பல நல்ல அருமையான பாடல்கள், இத்தாலியன் மொழியில் தூ ஷெந்தி தல் எஸ்டெல்லே என்று ஒரு பாடல், நட்சத்திரங்களிலிருந்து நீ இறங்கி வருகிறாய், வளமையிலிருந்து ஏழ்மைக்கு இறங்கி வருகிறாய், வசதியாய் வாழ்ந்ததிலிருந்து குளிருக்கு இறங்கி வருகிறாய் என்று ஒரு அருமையான பாடல். ஏழ்மையின் விழா, எளிமையின் விழா கிறிஸ்மஸ் பெருவிழா. கிறிஸ்மஸ் இஸ் த ஃபீஸ்ட் ஆஃப் த புவர். மாற்றுத்திறனாளிகள், நோயாளிகள், ஏழைகள், அனாதை குழந்தைகள் எல்லாருடைய விழா கிறிஸ்மஸ் விழா. சொல்லப்பட்டிருக்கிறது கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தில், செல்வராயிருந்தும் அவர் நமக்காக வறியரானார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அடிமையின் தன்மை பூண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் எளிமையின் விழா, ஏழைகளின் விழா. ஒரு பக்கம் இந்த நுகர்வு கலாச்சாரம் நிறைந்த இந்த உலகத்துல நாம் எல்லாரும் எளிமையை தேர்ந்து கொள்ள
சவால் விடுக்கப்படுகின்றது ஆண்டவர் இயேசுவால். பி சிம்பிள், ரொம்ப பந்தா பண்ணிக்காத, காட்டிக்காத, எளிமையாயிரு. அளவுக்கு மேல பொருள் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் என்று அந்த பாட்டு. அதே போலத்தான் எளிமையாயிரு என்று பணத்தை, பொருளை அபரிமிதமாக தேடுகிறவர்களுக்கு இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் எவ்வளவு பேர் வறுமையில் வாடுகின்றார்களே, அந்த வறுமைக்கு எதிராக போராடி அவர்கள் வீட்டில் விளக்கரிய செய். இது கிறிஸ்துமஸ் விழாவின் ஒரு முக்கியமான செய்தி. பிரியமானவர்களே, ஏழை குழந்தைகளை ஊற்றுப்பார், குடிலை ஊற்றுப்பார். இயேசு குழந்தையின் எளிமையை பார்க்கிறாய். தெருவிலே, ஊரிலே, நாட்டிலே எத்தனையோ ஏழை குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் ஊற்றுப்பார். நோயாளர்களை ஊற்றுப்பார், துன்புறுபவர்களை ஊற்றுப்பார், வேதனைப்படுபவர்களை ஊற்றுப்பார் என்று ஏழ்மையை ஒழிக்க போராடுகின்ற மக்கள் கூட்டமும் தேவைப்படுகிறார். நீ எளிமையாயிரு, மற்றவர்களின் ஏழ்மையை நீ வளமையாக்கு. இது இன்றைக்கு சொல்லப்படுகின்ற முதல் செய்தி. பிரியமானவர்களே, இரண்டாவது செய்தி என்னவென்றால், ஒரு ஜெர்மன் பாடல் ஸ்டில்லே நாக்ட், ஸ்டில்லே நாக்ட் என்று, ஸ்டில்லே நாக்ட், ஹைலிகே நாக்ட், இங்கிலீஷ்ல சைலண்ட் நைட், ஹோலி நைட் என்று சொல்வார். அமைதியான இரவு என்று நம்முடைய கோயிலிலும் பாடுகிறார். கிறிஸ்துமஸ் விழா அமைதியின் விழா. அமைதியை தேட வேண்டும். நம்முடைய பிரம்மகுமாரி அழகாக ஆரம்பித்தார். ஓம் சாந்தி. அமைதி தேவை. இறைச்சல்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கீர்க்கெகார்ட் என்ற மாபெரும் தத்துவ அறிஞர் சொன்னார், இந்த உலகத்தினுடைய பெரிய நோய் இறைச்சல் தான் என்று சொன்னார். புனித இக்னேஷியஸ் ஆன்டியோக் சொன்னார், ஆண்டவரே, நீர் மௌனத்திலிருந்து பேசி குழந்தையாக பிறந்தீர் என்று சொன்னார். மௌனம் அன்பு தாய் மரியாவின் ஆழ்ந்த தியானம், இதுவும் இன்றைக்கு தேவை. பிரியமானவர்களே, ஏழ்மையை கற்றுக்கொள்வோம், தியானத்தை கற்றுக்கொள்வோம். ஒரு பக்கம் அந்த இடையர்களை பார்ப்போம், ஏழ்மையை பார்ப்போம், கடின உழைப்பை பார்ப்போம், கீழ்ப்படிதலை பார்ப்போம். இன்னொரு பக்கம் நம் அன்பு தாய் அன்னை மரியாவை பார்ப்போம், தியானிப்போம், ஆச்சரியப்படுவோம், உற்று நோக்குவோம், மற்றவர்கள் மீது அக்கறை கொள்வோம். உங்கள் எல்லாருக்கும் எல்லா மறைகளின் பெயரால், எல்லா நம்பிக்கையாளர்களின் பெயரால் என்னுடைய இதயமார்ந்த இயேசு பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.